கர்த்தருடைய வார்த்தைக்கு செல்வோம், திருப்பிக் கொள்வோம். ஏசாயா 28வது அதிகாரம். ஏசாயா 28வது அதிகாரம் 11வது வசனம் 12வது வசனத்தை வாசிக்கிறேன். ஏசாயா 28வது அதிகாரம் 11, 12. பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷையினாலும் இந்த ஜனத்தோடே பேசுவார். இதுவே நீங்கள் இளைத்தவனை இளைப்பார பண்ணத்தக்க இளைப்பாறுதல், இதுவே ஆறுதல் என்று அவர்களோடே அவர் சொன்னாலும் கேட்க மாட்டோம் என்கிறார்கள். பாருங்க, கர்த்தர் சொல்கிறார், பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷையினாலும் அவர்களோடே பேசுவார். இதுவே நீங்கள் இளைத்தவனை இளைப்பார பண்ணத்தக்க இளைப்பாறுதல், இதுவே ஆறுதல் என்று கர்த்தர் சொல்கிறார். இதுவே ஆறுதல் என்றால் இதுவே ஒரு புத்துணர்ச்சி, இதுவே ஒரு புதிய பலன் என்று அர்த்தம். பாருங்கள், பல நேரங்களில் நாம் இந்த உலகத்தில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, நிறைய பேர், அநேகர், நான் என்னுடைய வாழ்க்கையில் அப்படி இருந்திருக்கிறேன், அநேகர் பல்வேறு பிரச்சனைகள், குழப்பங்கள் இதெல்லாம் நெருக்கும்போது என்ன செய்வதென்று தெரியாமல் திகைத்து ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளே, மன அழுத்தத்துக்குள்ளாக, டிப்ரெஷனுக்குள்ளாக போகிறத, சோர்ந்து போய் மனச்சோர்வு அடைந்து ஆவிக்குரிய வாழ்க்கையிலேயே சோர்ந்து போய் வாழுகிற நிலையெல்லாம் நம்ம காண்கிறோம். உலக ரீதியாக நிறைய பேர் இந்த மன அழுத்தத்தை, இந்த சோர்வுகளை கையாளுவதற்கு என்ன செய்வதென்று தெரியாமல் என்ன பண்ணுறாங்க, போதை மருந்துகளுக்கு, மதுபான பழக்கத்திற்கு அல்லது புகையிலை, இன்னும் பல்வேறு காரியங்களுக்கு அடிமைகளாகிறார்கள். அதை எடுத்தால் இந்த டிப்ரெஷன், இந்த மன அழுத்தம், இந்த மனச்சோர்வு இதெல்லாம் கொஞ்சம் குறையும், கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு என்ன செய்கிறாங்க, ஃபீல் பண்ணுறாங்க. அதனால் பலர் அந்த மாதிரி போதை மருந்துகளை எடுத்துக்கொண்டு அதன் பின்னாடி போகிறத நம்ம பார்க்குறோம். அது மட்டும் இல்லை, பாருங்கள், இது அவருடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கும் போது நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது, அவங்களுக்கு ரொம்ப நல்லா ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்குது, அந்த மன அழுத்தம் நீங்கிற மாதிரி கொஞ்சம் தெரியுது அவங்களுக்கு மனதளவில். ஆனால் உண்மையிலே அது அவங்கள அந்த மன அழுத்தத்திலிருந்து, அந்த சோர்விலிருந்து விடுதலை ஆக்கிறதில்ல, விடுதலையோடு சந்தோஷமாக வாழ வைக்கிறது இல்லை அப்படின்றது அவங்களுக்கு அப்புறம் தான் தெரிய வருது. அது மட்டும் இல்லை, அதற்குள்ளாக அவர்கள் அதற்கு அடிமையாகி விடுகிறார்கள். போக போக அதை எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, இது எனக்கு வேணும், இந்த மருந்து, இது போதை மருந்து, இந்த போதை பழக்கம், அது புகையிலையாக இருக்கலாம், மதுபானமாக இருக்கலாம், இல்லை போதை மருந்துகள், ட்ரக்ஸ், பல்வேறு விதங்கள் எடுக்கிறவர்கள் இருக்கிறாங்க. இதெல்லாம் விலை உயர்ந்தது பாருங்கள். அதுக்கு எவ்வளோ வேணால் செலவு பண்ணுற ரீதியில் அதற்கு தங்களை அடிமையாக விற்று போட்டு விடுகிறார்கள். அதுக்கப்புறம் அந்த அடிமைத்தனத்திலிருந்து, அந்த தவறான பழக்கத்திலிருந்து, அந்த போதை மருந்திலிருந்து வெளியில் வர முடியல. ஆனால் அதே நேரத்தில் இந்த போதை மருந்தோ, இந்த போதை பழக்கமோ தங்களுக்கு ஒரு அந்த மனச்சோர்விலிருந்து, மன அழுத்தத்திலிருந்து, அந்த சோர்ந்து போன நிலையிலிருந்து ஒரு விடுதலை கொடுக்கறது இல்லைன்றதையும் அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. ஆனால் அந்த தவறான பழக்கத்திலேருந்து என்ன செய்ய முடியல, வெளியில் வர முடியல. ஆனால் அதை காட்டிலும் எல்லா விதத்திலும் இந்த டிப்ரெஷன்லேருந்து, இந்த சோர்விலிருந்து நாம் வெளியில் வர்றதுக்கு கர்த்தர் ஒரு அற்புதமான வழியை வைத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் எந்த விலையும் கொடுக்க வேணாம், இதுக்கு நீங்கள் இவ்வளோ ரூபா கொடுத்தா தான் உங்களுக்கு இந்த மாதிரி இளைப்பாறுதலை நான் தருவேன் அப்படின்னு கர்த்தர் சொல்லலை. இது ரொம்ப காஸ்ட்லிப்பா, நீ காசு கொடுத்தா, நிறைய காசு கொடுத்தா தான் வரும், இல்லை நிறைய தியாகம் பண்ணால் தான் வரும் அப்படின்ற மாதிரி கர்த்தர் இதை வைக்கலை. அது மட்டும் இல்லை, இந்த போதை மருந்துகள் எடுக்கிறதுனால நிறைய பேர் பாருங்கள், சரீரத்தில், மனதளவில் பல பக்க விளைவுகளை சந்திக்கிறாங்க. பாருங்கள், அவங்க மன அழுத்தமும் நீங்களை இன்னும் இருக்க இன்னும் மோசமாகுது. ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி தெரியுது, ஆனால் உண்மையிலே அது அவங்களுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு உதவியும் பண்ணலை. அது மட்டும் இல்லாமல் அவருடைய வாழ்க்கை இன்னும் மோசமான நிலைக்கு தள்ளி விடுகிறது. நிறைய நேரத்தில் சபையில் இருக்கிற மக்கள் கூட ஏதோ ஒரு காரியத்தில் போய் சிக்கி, இதனால் என் மன அழுத்தம் நீங்கிடும், இதனால் சரியாயிரும் அப்படின்னு நினச்சி ஏதாவது ஒரு தவறான காரியத்தில் என்ன செய்கிறாங்க, சிக்கி கொள்கிறார்கள். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, இங்கே நான் ஒரு இளைப்பாறுதலை, ஒரு புத்துணர்ச்சியை, ஒரு புதிய பலனை, உங்களுடைய மனதை அந்த சோர்விலிருந்து, அந்த அழுத்தத்திலிருந்து தப்புவிக்கிற ஒரு புதிய காரியத்தை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஒரு பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷையினாலும் அவர்களோடு நான் பேசுவேன் அப்படின்றார் இல்லையா. இந்த அந்நிய பாஷை என்பது நமக்கு கொடுக்குற ஒரு
இளைப்பாறுதலாக இருக்கிறது. நீங்கள் ரட்சிக்கப்பட்டு ஆவியின் அபிஷேகத்தை நீங்கள் பெற்றிருப்பீர்கள் என்றால் ஆவியானவர் உங்களை அந்நிய பாஷை பேசுகிற அந்த அனுபவத்திற்கு நேராக நடத்துவார். அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம், அப்போஸ்தலர் 8வது அதிகாரத்தில், 10வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம், 19வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம் இந்த காரியத்தை குறித்து. நான் அதை அதிகமாக அங்கே போய் வாசிக்க போகிறதில்ல. ஆனால் ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். என்ன, பரிசுத்த ஆவியானவர் நம்மிடத்தில் நம்மை அபிஷேகம் பண்ணி நம்மை நடத்தும் போது அவர் அந்நிய பாஷைகளினால், அதாவது மனிதர்களுக்கு சில நேரங்கள் அது நமக்கே புரியாத பாஷைகளினால் நம்மை பேச வைக்கிறார். ஏன், நம்முடைய மூளை அறிவு செயல்படும் போது என்ன ஆகுது, இதனால் எப்படி இருக்குமோ அதனால் எப்படி இருக்குமோ, இந்த பிரச்சனையை நான் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறேன், என்ன செய்கிறதுன்னு தெரில இப்படின்னு நம்ம மூளை அறிவில் நிறைய யோசிக்கும் போது என்ன ஆகுது, மன அழுத்தம் உண்டாகிறது. ஒரு குடும்பத்தில் ஒரு பிரச்சனை, மனைவியோடு ஒரு சில சச்சரவு, பிள்ளைகளை வளர்க்குறதுல முடியாமல் இருக்கிறது, இல்லை தேவைகளை குறித்த பாரம், இப்படி ஏதாவது ஒன்று வரும்போது என்ன ஆகுது, நம்ம என்ன செய்கிறதுன்னு புரியாமல் திகைத்து போய் நிற்கிறோம். அதனால தான் மன அழுத்தத்துக்குள்ளே நிறைய பேர் போயிடுறாங்க. இல்லை வேலையில் நிறைய எக்ஸ்ட்ராவாக நிறைய வேலையை கொடுக்குறாங்க, இல்லை ரெஸ்ட் இல்லாமல் தூக்கம் இல்லாமல் நிறைய வேலைன்னு ஓடிட்டுருக்குறாங்க. பணம் சம்பாதிக்கணுங்க, அதை பண்ணணுங்க, இந்த தேவையை சந்திக்கணுங்க, என்ன செய்கிறதுன்னு தெரில அப்படின்னு ஒரே போராட்டமாக வாழ்க்கை போயிட்டுருக்கிறது நேரத்தில் என்ன ஆகுது, மன அழுத்தங்கள் அதிகமாகிறது. அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, கையாளுறது, எப்படி பேசுகிறது, எப்படி இந்த பிரச்சனையை சரி பண்ணுறதுன்னு தெரியாமல் திகைச்சு போகிறதுனால என்ன ஆகுறது, மன அழுத்தம் ஆகிறது. சரி, கொஞ்ச நேரம் இதுலேருந்து என்ன தான் பண்ணுறது, எப்படி விடுதலை ஆகிறது. உலகத்தில் நிறைய பேர் வழி சொல்கிறாங்க, உடனே பாப்பா ட்ரிங்க்ஸ் பண்ணலாம் சரியாயிடும், இதை எடுத்துக்கோ சரியாயிடும், இந்த போதை மருந்தை எடுத்துக்கோ, அப்படியே மிதக்கிற மாதிரி இருக்கும், உனக்கு டிப்ரெஷனே இருக்காது, மன அழுத்தமே இருக்காது, நீ நல்லா ஃப்ரீயாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி உலகம் ஆலோசனை கொடுக்குது. கர்த்தர் சொல்கிறாரு அது இல்லை. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, இயேசு சொல்கிறார், என்னிடத்தில் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். பாருங்க, அதோட நிறுத்தலை, நமக்கு அவர் ஆவியானவரையும் கொடுத்துருக்கிறார். அந்த ஆவியானவர் என்ன பண்ணுகிறார், நாம் அந்த தேவன் கொடுக்கிற, இயேசு நமக்காய் கொடுக்கிற அந்த இளைப்பாறுதலை நாம் அனுபவிக்கும்படி, நடைமுறையில் அனுபவிக்கும்படி நமக்கு உதவி செய்கிறார். இந்த நடைமுறையில் அனுபவிக்கிறதுக்கு நிறைய நேரத்தில் நமக்கு எது தடையாக இருக்குது, நம்முடைய சுய புத்தி, நம்முடைய சுய யோசனை. நான் இப்படி செஞ்சிருவேன், அப்படி பண்ணிடுவேன், இதை என்ன பண்ணுறது அப்படின்னு நம்மளாக யோசிச்சு, இல்லை அதுக்கு ஏதாவது நாமளாக ஒரு ட்ரை பண்ணி பண்ணுறோம் இல்லையா, அங்கே தான் இன்னும் கொஞ்சம் அதிகமாக சோர்வுக்குள்ளேயும் டிப்ரெஷனுக்குள்ளேயும் போயிடுறோம். நான் சொல்கிறேன், அந்த மாதிரி நாமளாக போட்டு குழப்பிக்காமல் ஆவியானவரை நாம் சார்ந்து கொள்ளும்போது ஆவியானவர் நாம் தேவனிடத்தில் சேர்றதுக்கும் அந்த இளைப்பாறுதலை அனுபவிக்கிறதுக்கும், ஏன் ஈவன் சில நேரத்தில் நம்மளால் ஜெபிக்க கூட முடியல, ஜெபம் பண்ணால் சரியாயிரும் தெரியுது. பவுல் சொல்கிறார், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து, உங்களுடைய வாழ்க்கையின் பிரச்சனை எதுவும் அவனாக இருக்கலாம், தேவையாக இருக்கலாம், எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோடும் வேண்டுதலோடும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் காத்து கொள்ளும் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் நிறைய நேரத்தில் என்ன பண்ண முடியல, ஜெபம் பண்ண கூட முடியல. அந்த அளவுக்கு பாரங்களும் நெருக்கங்களும் சோர்வுகளும் நம்மளை அழுத்தி செயல்பட முடியாமல் பண்ணிவிடுகிறது. அப்படியே சோர்ந்து போயிடும், டயர்டாக இருக்குங்க, ஒன்றுமே முடியலைங்க அப்படின்ற நிலைக்கு தள்ளப்படுறோம். பாருங்கள், அந்த நேரத்தில் ஆவியானவர் நமக்கு என்ன செய்கிறார், உதவி செய்கிறார், நம்மை ஜெபிக்க வைக்கிறார், அந்நிய பாஷைகளில் பேச வைக்கிறார். பேசும்போது என்ன ஆகுது, நம்முடைய சுய புத்தி, மூளை அறிவு அப்படி ஆஃப் ஆகுது. மூளை அறிவில் அதை இதுன்னு யோசிக்கிறது, தேவைகளை பற்றி யோசிக்கிறது, பிரச்சனைகளை பற்றி யோசிக்கிறது, இதை ஹேண்டில் பண்ண முடியாதபடி தவிக்கிறது, எல்லா விஷயமும் அப்படியே ஆஃப் ஆகுது. அடுத்த கட்ட நிலை என்ன ஆகுது, தேவனுடைய ஞானமும் புத்தியும் அறிவும் நமக்குள்ளே ஈஸியாக ஃப்ளோ ஆக ஆரம்பிக்கிறது. அந்த இளைப்பாறுதலை நாம் அனுபவிக்க ஆவியானவர் இந்த விதத்தில் நமக்கு என்ன செய்கிறார், உதவி செய்கிறார். பாருங்கள், நீங்கள் மூளையில் ரொம்ப யோசிச்சிட்டே இருந்தீங்கன்னா என்ன ஆகும், சிலர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப திங்க் பண்ணி அப்படியே ப்ரெஷர் ஆயிடுவாங்க, டென்ஷன் ஆயிடுவாங்க. சிலர்லாம் பார்த்துருக்குறேன், ரொம்ப அதை பற்றி அப்படியே யோசிச்சு அதனால் மூளையில் இருக்கிற நரம்பெல்லாம் வெடிக்கிற அளவுக்கு பிரச்சனைகளும் பாரங்களும் நெருக்கி அவர்களை தாக்கி இருக்கிறத நான் பார்த்துருக்குறேன். அதனால் சிலர் இறந்துலாம் போயிருக்கிறாங்க. அப்போ நம்முடைய மூளை அறிவில் எல்லாத்தையும் நம்ம ஹேண்டில் பண்ண முடியாது. பாருங்கள், ஓவராக ரத்தம் அங்கே போக போக அப்படியே அது தலை வலிக்க ஆரம்பிச்சிடும், வேறு மாதிரி பண்ண ஆரம்பிச்சிடும் பாருங்கள். ஆனால் நான் சொல்கிறேன், அதெல்லாம் அப்படியே விட்டுட்டு, ஆண்டவரை நான் உங்களை நம்புகிறேன், ஆவியானவரை நான் உங்களை சார்ந்து கொள்கிறேன்,
நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்க. ஒருவேளை நீங்கள் அபிஷேகத்தை பெற்றிருப்பீர்கள் என்றால் நீங்கள் ஆவியானவரோடு இணைந்து ஜெபிக்க ஆரம்பிங்கள். அந்நிய பாஷைகளிலே ஜெபிக்க ஆரம்பிங்கள். இல்லைங்க நான் அபிஷேகம் பெறலை அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நான் சொல்கிறேன், கேளுங்க. ஆவியானவரே என்னை அபிஷேகம் பண்ணுங்கள், என்னை நீங்கள் ஆட்கொள்ளுங்க, என்னை நீங்கள் வழி நடத்துங்க, எனக்கு ஜெபிக்க உதவி செய்யுங்கன்னு கேளுங்க. அவர் உங்களை அபிஷேகிப்பார். அந்நிய பாஷைகளில் ஜெபிக்க உங்களுக்கு உதவி செய்வார். நீங்கள் உங்கள் சுய புத்தியே சார்ந்து கொள்ளும்போது என்ன ஆகுது? குழப்பமும் இன்னும் கொஞ்சம் அதிகமான சோர்வும் உண்டாகுது. ஆனால் தேவனை சார்ந்து ஆவியானுடைய உதவியோடு ஜெபிக்கும்போது நம்முடைய பலவீனங்கள் நீங்கி அங்கே ஒரு புதிய பலன் உண்டாகிறது. ஒரு நபரை குறித்து கேள்விப்பட்டோம் பாருங்கள். அவர் தன்னுடைய வாழ்க்கையில் நீண்ட வருஷங்களாக, ரொம்ப வருஷமாக நிறைய மருந்துகளை எடுத்துக்கொண்டிருந்தார். எதற்காக அப்படின்னா, அவருக்கு அடிக்கடி மன அழுத்தங்களும் தற்கொலை பண்ணணுன்ற எண்ணங்களும் சரியாக தூக்கமே இல்லாத ஒரு நிலையும் தொடர்ச்சியாக அதனால் மூக்கடைப்பு, வயிற்று வலி இப்படின்னு பல்வேறு விதமான காரியங்கள், இது எல்லாத்துக்கும் மேலே இப்படியே இருந்து அந்த டிப்ரெஷனில் இருந்து அடிக்கடி அவரை பயங்கள் தாக்குமா. திடீர்னு பயப்படுவாராம், நல்லா இருப்பாராம், திடீர்னு பயந்துருவாராம். அது இப்படி அவரை ரொம்ப மோசமாக்கி கொண்டே போய்கொண்டிருந்தது. என்ன செய்யுதுன்னு அவருக்கு தெரியல. பல வேதனையோடும் பிரச்சனையோடும் இப்படியே போயிட்டு இருந்தார். தினமும் அவர் சொல்கிறாரு, தினமும் ஒரு நாளைக்கு 30 மாத்திரை எடுக்க வேண்டியிருக்குமா. யோசிச்சு பாருங்கள். மருந்து மாத்திரையில் இருக்கிற அந்த ட்ரக்ஸு, அதுலேயும் கொஞ்சம் ட்ரக்ஸு சேர்க்குறாங்க இல்லையா, அதை எடுக்க பாருங்கள், பல விதத்தில் பக்க விளைவுகள் அது உண்டாக்கத்தான் செய்யும். ஆனால் அதை எடுத்தே ஆகணும், எடுக்கலைன்னா இன்னும் ரொம்ப மோசமாக போயிடுமா அவருக்கு நிலைமை. ஆனால் அப்படி எடுத்துகிட்டு இருந்தால் கூட கொஞ்சம் நேரம் தூங்குவாராம், மறுபடியும் திடீர்னு விழிச்சுப்பாராம், திடீர்னு பயந்து பாரான், என்ன செய்யுதுன்னே தெரியலையா. அவர் சொல்கிறாரு, அப்போ என்னங்க பண்ணுறது, இப்படியே தான் என் வாழ்க்கை போயிட்டுருக்கணுமா? ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்கு மேலே என்னால் தூங்க முடியல, வேலைக்கு போக முடியல. அவங்க மனைவி தான் அவங்களுடைய பிள்ளைகளை பார்த்து கொள்ள வேண்டியதாக இருந்தது. பல பிரச்சனை, நெருக்கடி, ஏண்டா வாழ்கிறோன்ற எண்ணம் வேறு. இப்படியே வாழ்க்கை போய்ட்டு இருந்தால் எப்படி இருக்கும்? தற்கொலை பண்ணணுன்ற எண்ணங்கள் தான் அது அதிகரிக்கும் இல்லையா. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் அப்படியே போயிட்டுருக்கிறாரு. இந்த மருந்து மாத்திரை எடுத்ததுனால இவருடைய சரீரம் இன்னும் அதிகமாக பாதிச்சு அப்படியே சரீரத்தை பற்றி சொல்கிறாரு, பலூன் மாதிரி ஊதி போயிட்டுங்க. நான் பார்க்குறதுக்கு ஒரு நல்லாவே இருக்க மாட்டேன், நான் அந்த அளவுக்கு என் வாழ்க்கை மோசமாக போயிடுச்சு, என்ன பண்ணுறதுனே தெரில. ஒரு நாள் என்ன பண்ணாராம், ஆவியானவர் நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்க. இவருக்கு ஆவியானவரை குறித்து அந்நிய பாஷையில் ஜெபிப்பதை குறித்து யாரோ கற்றுக் கொடுத்துருக்குறாங்க. அந்த நேரத்தில் ஆவியானவர், ஆண்டவரே அவருக்கு உதவி செஞ்சுருக்கிறார். என்ன பண்ணுறதுன்னு தெரில, இப்படியே போயிட்டுருக்க வாழ்க்கை. ஒரு நாள் இரவில் ஆவியானவர் உணர்த்தினாராம், ஜெபிக்கும்படியாக உதவி செய்தாராம். அவர் அந்நிய பாஷைகளில் ஜெபிக்க ஆரம்பித்திருக்கிறார். தொடர்ந்து அப்படியே ஜெபிக்க ஆரம்பித்திருக்கிறார். அந்நிய பாஷையில் ஸ்டார்டிங்கில் ஜெபிக்கும்போது பாருங்கள், ஒரு சில வார்த்தைகள் அப்படி வருகிறது அந்நிய பாஷைகளில். அவருக்கு அப்படியே ஜெபிக்க சில வார்த்தைகள் அப்படியே பேசி அதையே திரும்ப சொல்லி தன்னுடைய மூளை அறிவில் இத்தனை வருஷங்களாக டாக்டர் பல காரியங்களை சொல்லியிருக்கிறாங்க, சுற்றி இருந்தவங்க பல காரியங்களை சொல்லியிருக்கிறாங்க, நீங்கள் இந்த மாத்திரை எடுத்து தான் ஆகணும், டெய்லி 30 மாத்திரை எடுத்து ஆகணும், ஒரு வழியே இல்லை. இப்படி இருந்து இந்த மைண்ட் இப்படி பாருங்கள், ஒரு மூளை வெடிக்கிற அளவுக்கு அப்படியே ப்ரெஷராகவே இருந்திருக்குது. அது எல்லாத்தையும் அப்படியே ஓரமாக வச்சுட்டு அவருடைய அந்த பலவீனத்தில் ஆவியானவர் அவரை பலப்படுத்தி அந்நிய பாஷைகளில் அதிகமாய் ஜெபிக்க வைத்திருக்கிறார். பாருங்கள், ஜெபிக்க அவர் தன்னுடைய இருதயத்தில், மனதில், எண்ணங்களில் அந்த இளைப்பாறுதலை அப்படியே அனுபவிக்க ஆரம்பித்தாராம். அவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி நான் இளைப்பாறுதலை அனுபவித்ததே இல்லைங்க இத்தனை வருஷத்தில். அன்றைக்கி என் வாழ்க்கையே அப்படியே மாறியது. தொடர்ந்து ஆண்டவர் இன்னும் அதிகமாக ஜெபிக்க வச்சாராம். ஜெபிக்க அவருக்குள்ள பலன் அதிகரிக்க ஆரம்பித்தது. அவருடைய சரீரங்களில் அப்படியே மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பித்தது. அவருடைய மூக்கடைப்பு நீங்கியது, வயிற்று வலி நீங்கியது. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பாருங்கள், அவருடைய வாழ்க்கையில் இருந்த எல்லா பிரச்சனையும் நீங்க ஆரம்பிச்சது. சொன்ன இல்லையா, திடீர்னு பயந்துருவார். நல்லா தூங்கிட்டு இருப்பாரா, 2 மணி நேரம் தூங்கிட்டு இருப்பாரா, திடீர்னு பயந்து எந்திரிச்சிருவார், தூக்கமே போயிடும். தூக்கம் இல்லைன்னா பாருங்கள் இன்னும் கொஞ்சம் அதிகமாக டிப்ரெஷன் ஆகும். இப்படியே போயிட்டு இருந்தவர், அது அந்த பய உணர்வு நீங்கியது. எதை பற்றி நான் பயப்பட மாட்டேன்ற ஒரு தைரியம் அவருக்குள்ளே அதிகமாக வந்தது. இப்போ டெய்லி 30 மாத்திரை அந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு இருந்தவர், தூக்க மாத்திரை எடுத்து தூங்கிட்டு இருந்தவர், அதெல்லாம் விட்டுட்டு
எல்லாத்தையும் விட்டுட்டு இளைப்பாறுதலை, தேவன் கொடுக்குற அந்த இளைப்பாறுதலை அனுபவிக்க ஆரம்பித்தார். நிம்மதியாக தூங்கினார். கடைசியில் மாத்திரையே எடுக்க வேண்டான்ற அளவுக்கு இவருடைய வாழ்க்கை முற்றிலுமாய் மாறியது. சாப்பிடக்கூட முடியாமல் இருந்தவர் ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்து இந்த மாத்திரை கொடுக்குறதுனால அதுக்கேற்ற சாப்பாடு எதையோ கொஞ்சம் கொஞ்சம் இது பண்ணுவாங்களாம் பாருங்கள். அந்த நிலையில் இருந்தவர் தொடர்ந்து நன்றாக சாப்பிட ஆரம்பித்தார். நல்ல ஒரு பலூன் மாதிரி ஊதி போயிருந்த உடம்பு, பல விளைவுகள் சரீரத்தில் இருந்த நிலையில் அதெல்லாம் சரியாகி நார்மலாகி சரியான ஃபிட்டான நிலைக்கு வந்து நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்கி நிம்மதியாக தன்னுடைய குடும்பத்தை பாதுகாத்து பராமரித்து போஷித்து எல்லா விதத்திலையும் குடும்பத்தோடு சந்தோஷமாக இளைப்பாறுதலை, தேவன் கொடுக்குற அந்த சமாதானத்தை அனுபவிக்கிற நிலைக்கு மாறினாராம். அவர் என்ன சொல்கிறாரு பாருங்கள், நம்ம நிறைய நேரத்தில் தமிழில் ஜெபம் பண்ணுறோம், இல்லை நமக்கு தெரிந்த மொழிகளில் ஜெபம் பண்ணுறோம், நமக்கு தெரிஞ்ச மாதிரி ஏதோ பண்ணிகிட்ருக்குறோம், எல்லாம் பண்ணுறோம். ஆனால் நாம் ஆவியானவரை சார்ந்து கொள்ளும்போது நிறைய நேரங்களில் நமக்கு புரியாத காரியங்களை அவர் நம்மளை செய்ய வைக்கிறார், ஜெபிக்க வைக்கிறார். ஏன்னா நிறைய நேரத்தில் நமக்கு என்ன ஜெபம் பண்ணணுன்னே தெரில, நம்ம பாட்டு ஏதோ பண்ணிகிட்ருக்குறோம், ஏதோ ஒன்று செஞ்சிட்ருக்குறோம், ஆனால் அது சரியாக போகிற மாதிரி தெரில, என்னங்க பண்ணுறதுன்ற மாதிரி இருக்குது. பாருங்கள், நமக்கு புரியலனாலும் பரவாயில்ல, அவரை சார்ந்துக்குவாங்க, அது போதும். எல்லாம் நமக்கு புரியணும்னு அவசியமும் இல்லை, அது நாளடைவில் புரியும். நம்ம புரிஞ்சுக்கணும், நம்மளாக போட்டு நம்ம சுய மூளையில் சுய பலத்தில் அப்படியே முயற்சி எடுத்துகிட்டு இருக்கும்போது தான் மன அழுத்தமும் பாரங்களும் இன்னும் அதிகமாகுது. அதெல்லாம் அப்படியே விட்டுட்டு ஆவியானவரை நான் உங்களை சார்ந்துக்கிறேன், நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்க, ஜெபம் பண்ணுறது கூட நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்க, உங்கள் பலத்தில் நான் ஜெபிக்க விரும்புகிறேன், நீங்கள் நடத்துகிறபடி நான் அதை செய்ய விரும்புகிறேன் அப்படின்னு பண்ணி பாருங்கள். நீங்கள் தமிழில் ஜெபம் பண்ணால் கூட அவர் உங்களோட வழி நடத்தி பண்ண வைக்கிற ஜெபம் வல்லமையானதாக இருக்கும். நீங்கள் சொல்லுகிற சில வார்த்தைகளே வல்லமையான வார்த்தைகள், அது ஜீவன் உள்ளதாக, பலன் உள்ளதாக, இளைப்பாறுதலை கொண்டு வருகிறதாக, சுகத்தை கொண்டு வருகிறதாக அந்த வார்த்தைகள் வரும். அந்நிய பாஷையில் ஜெபிக்கும் போது என்ன நடக்கிறது, நம்முடைய மூளை அறிவு அப்படியே ஆஃப் ஆகுது, எதையும் பற்றி பெருசாக யோசிக்க மாட்டோம். அந்த சுய புத்தியெல்லாம் அடங்கி தெய்வீக ஞானமும் புத்தியும் ஆட்கொள்கிறது. அந்த நேரத்தில் என்ன நடக்கிறது, நமக்குள்ள ஒரு பெரிய மாற்றம், மறுரூபமே உண்டாகிறது, ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்குது. மனதில் நடக்க ஆரம்பிக்கும் போது பாருங்கள், மற்ற எல்லா பகுதிகளுக்கும் அது செல்லுகிறது. மூளை அப்படியே ஆஃப் ஆகும்போது, இளைப்பாறுதலை அனுபவிக்கும் போது அங்கேருந்து நல்ல நல்ல இன்ஃபர்மேஷன்லாம் சரீரத்தில் இருக்கிற எல்லா செல்களுக்கும் பரவுது. இதெல்லாம் நடக்குது பாருங்கள். அந்நிய பாஷையில் நான் ஜெபிக்கும் போது இதெல்லாம் அனுபவிக்கிற எல்லாருமே சொல்கிறாங்க, நான் அதை அனுபவிக்கிறேன். ஜெபிக்க ஜெபிக்க காரியங்கள் என்ன செய்கிறது, மாறுகிறது, சரீரம் வரைக்கும் அது பாதிப்பு உண்டாக்குது. அதான் சொல்கிறாரு கர்த்தர், என்ன சொல்கிறாரு, இதுவே நீங்கள் இளைத்தவனை, சோர்ந்து போனவனை இளைப்பாற பண்ணத்தக்க இளைப்பாறுதல், இதுவே புத்துணர்ச்சி, இதுவே உங்களுக்கு பலன் என்று சொல்லுகிறார். நான் சொல்லுகிறேன், இந்த காலை வேளையில் நீங்கள் ஆவியானவரை சார்ந்து கொண்டு அவர் வழிநடத்துகிறபடி ஜெபிக்க ஆரம்பிங்கள். உங்களுடைய மூளை அறிவிலேயே செயல்படாதீங்க. மூளை அறிவு குறை உள்ளது என்று வேதம் சொல்லுகிறது. நமக்கு எல்லாம் தெரியாது பாருங்கள். சில நேரத்தில் நமக்கு ஒரு பிரச்சனை வருது, நமக்கு ஒரு தலைவலி வருது, அதுவே எதுக்குன்னு தெரியறதில்ல. சரி, டாக்டர்கிட்ட போய் கேட்டால் அவங்களுக்கும் தெரியறதில்ல. சில நேரத்தில் எல்லாம் நல்லா தாங்க இருக்குது, நார்மலாக தான் இருக்கிற மாதிரி இருக்குது, ஆனால் என்னென்ன தெரில அப்படின்னு நிறைய டாக்டரே கைவிரிச்சதுனாலாம் பார்த்துருக்குறோம் பாருங்கள். சிலர்லாம் இந்த மாதிரி வியாதியிலே இருப்பாங்க, இத்தனை வருஷம் அப்படியே தானே, ஆமாம் அப்படியே தாங்க வண்டி ஓட்டி ஆகணும், வேறு வழி இல்லை, மாத்திரை எடுத்துக்கிட்டே இருங்க, சரியே பண்ண முடியாதா, சரியே பண்ண முடியாது அப்படின்னு தான் டாக்டர் நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, நான் உங்களை இளைப்பாற பண்ணுகிறேன், நான் உங்களுக்கு சுகத்தை கொடுக்குறேன், உன்னுடைய மன சோர்விலிருந்து அழுத்தத்திலிருந்து நான் உன்னை விடுதலை ஆக்குகிறேன். ரொம்ப எளிமையான வழி பாருங்கள், ஃபீஸே கிடையாது, எந்த ஃபீஸும் கொடுக்க வேணாம், எந்த பணமும் செலவழிக்க வேணாம். உலகம் சொல்கிற வழி, மதுபானத்தை எடுத்துக்கோ, புகையிலை எடுத்துக்கோ, போதை மருந்துகள் எடுத்துக்கோ, அதுக்கு கூட நிறைய பணம் கொடுக்கணும், அது உங்கள் பிரச்சனையை தீர்க்க போகிறதும் கிடையாது. நிறைய பேர் தெரியாமல் போய் சிக்கிக்கிட்டாங்க. நான் சொல்கிறேன், கர்த்தர் உங்களை இலவசமாய் சுகமாக்குகிறார். இலவசமாய் நீங்கள் தொடர்ந்து அதை அனுபவிக்க அவர் அந்நிய பாஷையை நமக்கு கொடுத்துருக்கிறார், ஆவியின் வரங்களை கொடுத்துருக்கிறார், நாம் நன்றாக இருக்கும்படி அவர் உதவி செய்கிறார். ஆகவே அவரை சார்ந்து கொள்ளுங்கள். அவர் உங்களுக்கு அந்நிய பாஷையில் தொடர்ந்து ஜெபிக்க உதவி செய்வார். பல மணி நேரங்கள் ஜெபிக்கலாம் உதவி செய்வார். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் சரீரத்தில் சுகத்தை மட்டும் இல்லை, மனதில் இளைப்பாறுதலை மட்டும் இல்லை, இருதயத்தில் சமாதானத்தை மட்டுமல்ல,
பல்வேறு பிரச்சனைகள் ஏன் நடக்குதுன்னு தெரியலையா? குடும்பத்தில் சிக்கலாகவே இருக்குதுங்க, ரொம்ப வருஷமாக சமாதானமே இல்லாமல் போயிட்டு இருக்குதுங்க அப்படின்றீங்களா? பாருங்கள், நீங்கள் ஜெபிக்கும் போது அங்கே கூட எல்லாவற்றிலும் அந்த தேவனுடைய இளைப்பாறுதல் உங்களுக்குள்ளே இருந்து அங்கே செல்ல ஆரம்பிக்கும். குழப்பங்கள் நீங்கும், சமாதானம் உண்டாகும், சந்தோஷம் பெருகும். இதெல்லாம் கர்த்தர் இளைப்பாற பண்ணத்தக்க தேவனுடைய வழியாக இருக்கிறது. மனிதன் 1000 வழி வச்சுக்கிறான, கர்த்தர் அற்புதமான வழியை வைத்திருக்கிறார். நாம் ஆவியானவரை சார்ந்து கொள்வோம், அந்த இளைப்பாறுதலை நாம் அனுபவிக்கலாம். ஆமென். நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஓ, நன்றி செலுத்துகிறோம். நன்றி ஆவியானவரே. பரிசுத்த ஆவியானவரையும் நாங்கள் வரவேற்கிறோம், உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. ஓ, தேங்க்யூ லார்ட். இந்த நல்ல காலை வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவர் இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அவர்கள் எந்த நிலையில் இருந்தாலும், எதை குறித்து பாரமாக இருந்தாலும் இளைப்பாற பண்ணுவீராக. உம்முடைய இளைப்பாறுதலை அவர்களுக்கு கொடுப்பீராக, அனுபவிக்க உதவி செய்வீராக. ஆவியில் நிறைந்து அந்நிய பாஷைகளில் ஜெபிக்க நீர் உதவி செய்வீராக, வழி நடத்துவீராக. உம்முடைய தெய்வீக கரம் கூட இருந்தவர்களை ஆளுகை செய்யட்டும், இளைப்பாற பண்ணட்டும் கர்த்தாவே. ஓ, நன்றி ஆவியானவரே, நன்றி செலுத்துகிறோம். ஓ, தீமானால சந்துரி பாலா ரீகா நலரதி அந்துரி பாலாபா. ஆவியானவரை நீர் வழி நடத்துவீராக. உம்முடைய கரம் கூட இருந்து ஆசீர்வதிக்கட்டும், உயர்த்தட்டும், மேன்மைப்படுத்தட்டும் கர்த்தாவே. குழப்பங்கள் எல்லாம் நீங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. சந்தோஷமும் சமாதானமும் இளைப்பாறுதலும் உண்டாகட்டும். ஆண்டவரே, எப்பேற்பட்ட நெருக்கங்கள், அழுத்தங்கள் அவர்களை நோக்கி வந்தாலும் அதன் மத்தியிலே கர்த்தரை நம்பி இளைப்பாறுதலை அனுபவிக்கட்டும் கர்த்தாவே. நீர் அப்படி செய்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவர் தாமே கூட இருந்து உதவி செய்வீராக, ஜெபிக்க உதவி செய்வீராக, பலப்படுத்துவீராக. சத்துரு வெள்ளம் போல் வரும்போது ஆவியானவர் தாமே அவர்களுக்காய் கொடி ஏற்றுவீராக, ஜெய கொடியை ஏற்றுவீராக. இப்படி செய்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். God bless you. இந்த செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். இதை உங்கள் நண்பர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். காலையில் கடவுளோடு என்கிற இந்த ஜெபம் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை ஒவ்வொரு நாளும் காலை 5:30 மணி முதல் 6 மணி வரை கூகுள் மீட் இணையதளத்தில் நடைபெறுகிறது. இதில் நீங்களும் நேரடியாக கலந்து கொள்ள விரும்பினால் 9487660939 என்கிற எண்ணிற்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம், அல்லது வாட்ஸ்அப் மூலமாக மெசேஜ் அனுப்பலாம். உங்களுக்கு அதற்கு தேவையான லிங்க் மற்றும் விவரங்கள் அனுப்பி வைக்கப்படும். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்.